ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறதா இப்போ காமிச்சிட்ருக்கேன். தோசை மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு 1 வீக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி நான் வந்து அரிசி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக வந்து ஹஸ்பண்டை வந்து ஒரு நாள் வந்து அமுச்சு விட்டுட்டேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி. அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கேட்டேன். எங்கள் அம்மா அரைக்கிற மாதிரி வந்து வராது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். நான்லாம் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாலும் எங்கள் அம்மா மாதிரி வரல. வந்து முருங்காலாம் கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா வீட்டில் எதனா கேட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கெல்லாம். குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் எத்தனை நாள் வேணால் தங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை வச்சுட்டு என்னால் தங்கவே முடியல. இவனுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் வந்துடுது. இவனுக்கு தெரப்பி, அதுக்கப்புறம் ஸ்கூலு, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே போகிறதுனால அம்மா வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு 10 நாள் கூட என்னால் இருக்க முடியல. அச்சோச்சோ குழந்தைக்கு தெரப்பி மிஸ் ஆகுதே, நம்ம வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுமே அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலி வந்து போயிடுது. என்ன பண்ணுறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற வேண்டியதாக இருக்குது. நான் யோசிப்பேன், எங்கள் அம்மாலாம் வந்து ஏன் அவங்க அம்மா வீட்டில் போய் வந்து இருக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் வந்து வீட்லேயே இருக்காங்களே அப்படின்னு நான் வந்து ஒரு டைமில் யோசிப்பேன். அது ஏன்னு இப்போ தான் புரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்கள்லாம் வளர்ந்த பிறகு அம்மா வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுறாங்க. அதனால தான் வந்து அவங்களால எங்கேயும் போக முடியல. அதுக்கே எங்கள் அம்மா கோயிலே அதிகமாக போயிட்டே இருக்கும். அம்மா வீட்டுக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போயிட்டு வரேன்டி அப்படின்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கலான்னு காய்கறி கடைக்கு போனால் விலை அவ்வளோ சொல்கிறாங்க. எனக்கு மெயினாக வந்து இந்த வெங்காயம் தக்காளி தான் வாரம் வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி 1 கிலோ வாங்கலாம், 2 கிலோ வாங்கலான்னு பார்த்தா கூட வாரம் அந்த 2 கிலோலாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து 3 வேலையும் சமைக்க வேண்டியதாக இருக்குது. சரி காய்கறி கேட்டால் வந்து ஹஸ்பண்ட் திட்டுறாரு, இப்போ தாண்டி வாங்கி கொடுத்த 1 வாரம் கூட ஆகலை அப்படின்னா 3 வேலையும் கேட்குறல்ல, அப்போ காய்கறி வந்து காலியாக தான் செய்யும் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு, இப்போல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது, குடும்பத்தை சமாளிக்கவே முடியல போல இருக்குது, காசே நிற்க மாட்டேதுரி, அந்த அளவுக்கு வந்து கரைஞ்சி போகுது, கொஞ்சம் பார்த்து செய்டி அப்படின்றாரு. நம்ம என்னங்க பண்ண முடியும், 3 வேலையும் சமைக்கணுன்றாங்க, காய்கறி மட்டும் காலியானா என்ன காலி ஆயிடுச்சுன்றாங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் போன கண்டென்ட்லேயே பேசியாச்சு போன விலாக்லே. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கையோட கையாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா 325 ரூபா ஆச்சு எனக்கு. நீங்கள் வந்து வாரம் காய்கறிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு வாரம் வாங்குறீங்களா இல்லை மாதம் வாங்குறீங்களா, தயவுசெய்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா மற்றவங்க என்ன எப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம்ல, நானும் உங்ககிட்டேருந்து கற்றுப்பேன்ல. நீங்கள் மாதத்துக்கு வாங்குறீங்களா இல்லை வாரத்துக்கு வாங்குறீங்களா, சப்போஸ் வாரம் வாங்குறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ். அப்போ தான் வந்து நானும் கொஞ்சம் உங்ககிட்டேருந்து எதனா கற்றுப்பேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிலாம் வாங்கி முடிச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் சமையல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் மட்டும் தான் இப்போ செய்ய போகிறேன். டெய்லி வந்து ஒரு காய் செய்யணும் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு ரூல் போட்டிருக்காரு. காலையிலானா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துடணுமா, பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் போதுமா. இந்த மாதிரி வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துடுறி அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து 5:30 மணிக்கு எழுந்துக்கிற கேரக்டரு. இவர் வந்து சொல்கிறாரு, இந்த லீவில் வந்து 2 மாதம் லீவில் கொஞ்சம் லேட்டாக எழுந்தால அதுக்கு வந்து குத்தி காட்டுறாராம் நம்மளை வந்து, சீக்கிரமாக எழுந்து நீ வந்து எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி குத்துரு அப்படின்னு. நம்ம வந்து ஒரு நாள் வந்து ஒரு மத்தியானத்தில் பத்தானா அதே பிடிச்சிக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்வேங்க. மத்தியானத்தில் தூங்குற கேரக்டர் இல்லை. நம்ம பாப்பா தூங்கினா தானே நம்ம தூங்குறதுக்கு. என் பையனை தூங்க வச்சு நானே தூங்கிடுவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துட்ட பிறகு அவன் தூங்க மாட்டேங்கிறான். மத்தியானத்தில் நல்லா குதிச்சு விளையாடுறான். சரி விளையாடுற குழந்தைய வந்து தூங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ இந்த யூடியூபுக்கு ஷார்ட்ஸ்க்கெலாம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து மத்தியான டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்னைக்கா ஒரு நாள் ரொம்ப முடியல, குழந்தையும் தூங்கிட்டான், நம்மளும் தூங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சின்னு தூங்குவேன். அந்த டைம் பார்த்துருவாருங்க, நீ வந்து காலையில் வந்து வேலை செய்கிற, சரி மத்தியானம் தூங்குறதானே, அந்த டைமில் வேறு எதனா படிக்கலாம், இல்லைனா வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்ல, நீ மத்தியானம் ஆனால் தூங்குறியடி அப்படின்றாரு. என்னத்தான் சொல்கிறது சொல்லுங்கள், குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணுடி அப்படின்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இவங்க என்னவோ அசால்ட்டாக சொல்கிறாங்க. இவங்க ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு எதனா ஒரு சத்தம் போட்டால் எப்படி வந்து கத்துறாங்க, அதே போல் தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமும் லேடிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான், குழந்தை வந்து எதனா வேணும்னு கேட்டே இருப்பான், ஹஸ்பண்ட் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுனே இருக்கும்போது மீட்டிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து வர முடியுமா. அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, மீட்டிங்கில் இருக்க வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியும்.
நம்ம அதுமாதிரி சொல்ல முடியுமா? நம்ம ஹஸ்பண்டையும் குழந்தையும் சமாளிக்கணும், அந்த ஒர்க் பண்ணுற அந்த இடத்துலையும் நம்ம சமாளிக்கணும். ஸோ தேவையில்லாத டென்ஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வீட்டை வந்து நல்லா பார்த்துக்கிறேன்ல, அதே போதும் உனக்கு. நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ வெளியில் ஒர்க்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவேன். உண்மையிலே ஃப்ராங்காக அப்படி தான் சொல்வேன். வீட்டை நான் பார்த்துக்கிறேன்னா நீ வெளியில் போய் சம்பாரிச்சிட்டோ, அது போதும். வீட்டை நான் வந்து பார்த்துக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஆனாலும் வந்து அப்பப்போ சொல்லி காட்டுவார், குத்தியும் காட்டுவார். நீ வந்து வீட்டிலே இருக்கம்மா, உனக்கு என்ன கஷ்டம், வெளியில் போயிட்டு நாங்கள் வெயிலில் சுற்றிட்டு வரோம் பாரு, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்வாரு. என்ன சொல்வார்னா, ஏசி போட்டுட்டு புள்ளி அம்மாவும் நல்லா சொகுசாக இருக்கீங்க, நாங்கள் வெயிலில் போய் கஷ்டப்பட்டுட்டு வரோம், அதுதான் அந்த கஷ்டம் உங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அப்படின்வாரு. சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன், நீயே கொஞ்சம் தோசை சுட்டுத்தாப்பான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல் வந்து நைட்டு சொல்கிறேன், 6 மணி போல் வந்து நீ கொஞ்சம் கிச்சனில் வந்து எனக்கு ஒரு 2 தோசை மட்டும் சுட்டுத்தா அப்படின்னு உள்ள கிச்சன்லேருந்து வெளியே வந்தா அப்படியே வந்து வேர்த்துணி அப்படியே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஊற்றுது. கேட்டேன், நீ என்னப்பா குளிச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லடி, உள்ள 2 தோசை சுட்டேன்டி, அதுக்கு இவ்வளோ வேர்த்து கொட்டுது அப்படின்னாரு. அப்போ கஷ்டம் புரியுதா? நீ வந்து வெளியில் போய் கஷ்டப்படுற, நான்லாம் வந்து உள்ள கிச்சனில் ஒரு 5 நிமிஷம் என்னால் இருக்க முடியாது. எங்களுக்கும் இப்படி தான்ப்பா வேர்த்து ஊட்டும், 2 பேருமே தான் கஷ்டப்படுறோம், ஈக்குவலாக கஷ்டப்படுறோம். நீ வெளியில் கஷ்டப்படுறது எனக்கு புரியுது, ஏன்னா எங்களாலே கிச்சனில் இருக்க முடியல. நீ வெளியில் வந்து அவ்வளோ வெயிலில் சுற்றுற, உன்னோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். கிச்சனில் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை உங்களுக்கு நிற்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வச்ச பிறகு தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அந்த டைலாக்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அவங்களே அந்த கஷ்டத்தை பட வச்சாதான் அவங்களுக்கு புரியுது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது வந்து நிறைய சிஸ்டர் அவங்க லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எனக்கு நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏன் வந்து யூடியூப்லலாம் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் சோகமாக பேசுகிற, என்ன ஆச்சு, வீட்டில் எதனா கஷ்டமா, யாரை பற்றி நீ அதை வந்து மீன் பண்ணுற அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பக்குன்னு ஆகிடுச்சு. நான் யாரையும் மீன் பண்ணல, என் லைஃப்பில் நடந்தது நான் சொல்கிறேன், அதான் லைஃப்பில் யாரை வந்து அதுமாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அதுக்கே வந்து இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்மையாக பேசலாமா வேண்டாமா, இல்லை வந்து நம்மளுக்கு அதனால் எதனா பிரச்சனை வந்துருமா, அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே வந்து நம்ம ஒரு யூடியூப் வச்சுருக்கோன்னா நிஜமாக நம்ம சுற்றி உள்ளவங்களே வந்து நம்மளுக்கு போதுங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு பயந்தே வந்து யூடியூப்பில் வந்து என்னால் தைரியமாக பேச முடியல. அதுக்கே நான் பார்த்து யோசிச்சு தான் பேசணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாமான்லாம் வாஷ் பண்ண சாமான்லாம் எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே ஈரமாக இருக்குது. கொஞ்சமாக காஃபி வந்து ஒரு 6 மணி போல் காஃபி குடிச்சிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்கிறதுனால தோசை மட்டும் ஊற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன். அதே போல் வந்து நிறைய பேர் சிஸ்டர்ஸ் வந்து என் வீடியோ பார்த்து மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசன்ட் டேஸாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்து நான் ஸ்ட்ராங் லேடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வந்து ஒரு கஷ்டம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டில் கூட சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப சிரிச்சா கூட அடுத்த நாள் அழுதுருவேன். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. என்னோடய நாத்தனார் பசங்க அதுக்கப்புறம் மாமியார்லாம் வந்தாங்கன்னு சொல்லி ஜாலியாக தான் இருந்தோம், நல்லா ஜாலியாக தான் வச்சுக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சது கவனித்தேன். நல்ல பேர் இருந்துச்சு, நல்லா கவனிச்சா அப்படின்னு நான் யோசிக்காமல் ஒரு வேர்டை மாற்றி சொல்லிட்டேன். நான் வேறு ஒன்று சொல்ல போய் வேறு ஒன்று வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து அவன் மனசு கஷ்டப்படுத்திட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி எங்கள் மாமியாரும் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் என்கிட்ட வந்து நானும் கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதை வந்து லாஸ்ட்டில் எனக்கு வந்து கஷ்டமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அது பேட் இம்ப்ரெஷனாக ஆகிடுச்சு. இப்போ எனக்கு நான் வந்து யோசிக்காமல் ஏதோ ஒரு வேர்டு நான் சொல்ல போய் வேறு ஏதோ வேர்டாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு அந்த வேர்டு. ஏன் அப்படி சொல்லிட்டேன், உன் நாத்தனார் ஏன் கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு கால்லாம் வருது. இந்த மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். அதனாலே வந்து பயமாக இருக்குது இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு. அதான் உங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம பேசும்போது பார்த்து யோசித்து பேசணும். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க சொந்தக்கார்கிட்ட, அதுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து இப்படி நம்மளை பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம நாத்தனாருக்கும் மனசு கஷ்டமாயிடும், மாமியாரும் அதனால் கோவப்படுவாங்க. இப்போ அதுதான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு வேர்டு சொல்ல போய் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு என் மாமியாரும் நாத்தனாரும் மனசு கஷ்டப்பட்டுட்டு இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரருக்கும் பாஸ் ஆகி எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் உன் நாத்தனார் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு. இல்லைங்க, நான் ஏதோ ஒன்று விஷயம் சொல்ல போய் அது நான் சொன்ன விஷயம் வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பாக, அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நான் புரிய வச்சுட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்கக்கிட்ட. நான் யார் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சோ என் நாத்தனார்கிட்ட அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகேடி நான் உன்னை தப்பாக நினைக்கல, உன்னை பற்றி எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. ஆனால் சுற்றி உள்ளவங்க தான் ரொம்ப வந்து ரேஸ் பண்ணின்னு இருக்காங்க. நாத்தனார் கூட சமாளிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து
பார்த்தீங்கன்னா சும்மா அதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் செம்ம கடுப்பாக இருக்குது. என்னதான் அவ்வளோ கவனிச்சாலும் கடைசியில் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மேலே தான் தப்பு. நம்ம கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசினாலே நம்ம வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு தான் பேசணும். நல்லா வந்து இந்த பாடம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. மூலியமா நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, யார்கிட்டையும் வந்து யோசிக்காமல் பேசாதீங்க. 1க்கு 2 வாட்டி இவங்கக்கிட்ட இப்படி பேசினா ஓகேவா அப்படின்னு யோசித்து பேசுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு இப்போ நடந்தது. ப்ளீஸ் இனிமேவாவது நானும் சேஞ்ச் ஆகிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்களும் கொஞ்சம் உஷாராகிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்கள் லைஃப்பில் இது போல் நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.